ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா பேசாம இறங்கி கூட அடி வாங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சுன்னு நம்ம சொல்லல. அமெரிக்காவே ஒத்துக்கிறாய்ங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, இறங்கி போய் ஒத்துக்கிறாய்ங்க. பொய் சொல்லாதடா! அவன் என்னைக்குமே இறங்க மாட்டான்டா அப்டின்னா, நேக்கு போக்கா இறங்கியிருக்கான். அதத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அன்னை அமெரிக்கா அப்படிங்கிறனால ஒரு குழப்பமான சூழ்நிலைய படார்ன்னு உருவாக்கிருவான். அதையும் சேர்த்து செஞ்சுட்டு தான் கால்ல விழுந்திருக்கான். முதல்ல அதை குழப்பத்த பார்த்துருவோம். ஜெலன்ஸ்கி திடீர்னு தோண்டிட்டாரு. எப்படி தோன்றாரு அப்படின்னா, பெரும்பாலும் ரஷ்யாவோட அடி, மரண அடி விழுகும்போதெல்லாம் பயப்படல. 2 நாளைக்கு ஆளு காணாம போயிருவான். அதுக்கப்புறம் மெல்ல வந்து ஏதாச்சும் ஒண்ண சொல்லுவாரு. ஏதாச்சும் ஒண்ண சொல்லுவாரு. நான் அடிச்சுட்டேன் பாரு, இல்ல அடி வாங்கிட்டேன் பாரு, என்னைய வந்து காப்பாத்துங்கம்பாரு, இல்ல காப்பாத்தாம இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குதும்பாரு. ஏதோ ஒண்ணு சொல்லுவார். ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது யுத்தம் ஆரம்பிக்கும்போது, அவர் பதிவு பண்றது பூரா ஒரே டெரரா இருக்கும். "டேய் என்னைய தொட்டுட்டேல்ல, பதிலுக்கு உன்னைய செஞ்சுட்டு தான் விடுவேங்கிற" மாரி ஒரே டெரரா இருக்கும். அந்த டெரர் அவதாரத்த திருப்பி எடுத்துட்டாரு. அப்ப முடியாதாடா? அப்படின்னு கேட்டா, முடியும் முடியாதுங்கலாம் 2வது. முதல்ல அண்ணன் கால்ல விழுகிறாருல்ல, அது தெரியக்கூடாதுன்னு ஜெலன்ஸ்கிய தட்டி விட்டாரு. ஜெலன்ஸ்கி ஒரு உரை ஆற்றியிருக்காரு. ரொம்ப வருஷம். ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் இல்ல 1 1/2 வருஷம் கழிச்சு இந்த மாரி ஒரு டெரர் அவதாரத்த எடுத்திருக்காரு. ரஷ்யாவ பொறுத்தவரையும், எப்ப ட்ரம்ப் ரஷ்யாவ தாக்குவேன் அப்படின்னு சொன்னாரோ, அந்த செய்திகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தினமும் அடி விழுகுது. என்ன அமெரிக்காவுக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. 2 பேர்களும் தான் சண்டை போட்டுக்க மாட்டாங்களே. உக்ரைனுக்குள்ள வச்சு செய்றார்கள். தினமும் ஏறக்குறைய அப்படியே நெருக்கி 1000த்த தொடுற மாரி ஒரு எண்ணிக்கையில தான் தாக்குதல். ஆளில்லா விமானம், மிசைல்கள் அப்படி மெர்ஜ் பண்ணி தட்டி விட்டா, ஒண்ணு கூட யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குறதே இல்ல. திருப்பி யுத்தத்தால கைப்பற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்லயும் தாக்குறது இல்ல. பூரா 3 வருஷமா பெரிய அளவுல யுத்தம் நடக்குதா அப்படின்னு ஃபீல் பண்ணாத இடங்கள் தான். லிவி, கிவில உள்ள பெரிய இதுவரையும் பெருசா இங்கெல்லாம் விழுகாதுடான்னு நம்பி உட்கார்ந்திருக்க இடத்துல தான் தட்டுறார்கள். இதுக்கு நடுவுல ஒரு ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து தட்டிட்டார்கள். அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். 1000 தான் நண்பனா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல ஏன்டா தாக்குவ அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்றது? அவன் கேட்டு தொலைய மாட்டான். பதிலுக்கு அவன் நம்மகிட்ட சொல்லுவான். அத அவனுங்க கமாண்ட் சென்டரா யூஸ் பண்ணார்கள் அப்படிம்பார்கள். இந்த பெரும் தாக்குதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே முடியலன்னு தான் போய் படுக்க போறாய்ங்க. அந்த இடத்துலயும் சோதனைன்னா அவன் எங்க போவாங்கிற மாரி தான் இருக்கு. சரி இருக்கட்டும். கடைசியான தாக்குதல் அப்படிங்கிறது சுமார் 650க்கு மேற்பட்ட எ ஆளில்லா விமானங்களும், ஒரு 40 ஏவுகணையும் வச்சு தாக்கியிருக்கார்கள். லிபி தான் மெயின் டார்கெட். லிபிய பெரிய அளவு தொட்டதே கிடையாது. தொடுவார்கள். லிபியோட அந்த டிரான்சிட் பாயிண்ட்ட மட்டும் தான் தொடுவார்கள். ஏன்னா, அந்த வழியா தான் ஆயுதங்களும் வரும், தலைவர்களும் வருவார்கள். அந்த ரூட்ட தான் பிளாக் பண்ற மாரி அடிப்பார்கள். இப்ப அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த லிபி நகரத்தையும் கிளச்சு போட்டார்கள். இல்ல அவர்கள் கோட் பண்றது 650 ஆளில்லா விமானங்கள், 40 மிசைல் அப்படின்னு. ஜெலன்ஸ்கியோட வீர உரையில அப்படியே 50% கட் பண்ணிட்டாரு. ஏலே 300 சில்லறைய நாங்க வீழ்த்திட்டோம். இந்த பக்கம் 23 ஏவுகணைய நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டார்கள். ஏன்டா லிவிலயாடா அவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சிருந்தீங்க அப்படின்னா, வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெயின் டிரான்சிட் பாயிண்டே அதானே. ஆனா லிவி முழுவதும் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அப்ப இந்த பயப்புல பொய் சொல்லுது அப்படின்ட்டு போயிரலாம். அப்ப வீர உரை ஆற்றணும். என்னத்தையாச்சும் கட் பண்ணுவோம். 50% கட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்திருக்கலாம். இத கட் பண்ணதோட நம்பகத்தகுந்த செய்தி, வெற்றிக்கான உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. என்னடா பிரச்சாரம் மாரி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ஐரோப்பிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டார்களாமா சூட ஏத்தாம. உனக்கான ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவன் தான் உனக்காக ஃபைட்டர் ஜெட்டே தயாரிக்கிறேன்ட்டானே. தயாரிக்கிறேன்னு தான் சொன்னான். எப்ப தயாரிச்சு கையில குடுக்கறது? த கிரேட் பிரிட்டன் தான் இந்த பொய்ய சொன்னது. அப்படின்னு கண்ண சிமிட்டி பார்த்தோம்னா, அமெரிக்காவும் சத்தியம் பண்ணிருச்சு. அவன் சூட ஏத்தி சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்ட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கான ஆயுதங்கள், சின்ன ஆயுதத்த ஓப்பன் பண்ணி விட்டாய்ங்க. அதான் ஆயுதத்துக்கு முற்றிலும் தடை அப்படின்னு பென்டகன் போட்டுச்சு. அதுக்கப்புறம் குட்டி ஆயுதங்கள்னாய்ங்க. போர்க்களத்துல குட்டி ஆயுதம் என்ன புல்லட்டாடா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல எல்லா ஆயுதத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டார்கள். அந்த எல்லா ஆயுதத்தையும் அமெரிக்கா ஓப்பன் பண்ணிட்டான். இனிமே நீ கவலைப்படாதேன்னு தான் ஐரோப்பா கூப்பிட்டு சொல்லியிருக்கு. ஐரோப்பா கூப்பிட்டு சொன்ன கையோட இப்படி திரும்பி பார்க்கவும் அமெரிக்கா சூட ஏத்தி சத்தியம் பண்ணியிருக்கு. இங்க பார்றா எல்லா வண்டியையும் கிளப்பி வர சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த தகவல தான் சொல்றாரு. என்னமோ இவருக்காக அவன் ஒட்டுமொத்த படைபலத்தையும் இறக்கி ரஷ்யாவ பறக்க விடுற மாரி நல்ல செய்தி வந்துருச்சு. வெற்றிய உறுதிப்படுத்துறக்கான விஷயம் அப்டின்னாரு.
கடைசியில நிறுத்தி வச்ச ஆயுதத்த குடுக்குறேன்னு இருக்காய்ங்க. வண்டி கிளம்பிருச்சுப்பான்னு நம்பர் எதுவும் எழுதி குடுத்தாங்களோ என்னமோ! சரி இவ்வளோ ஏற்பாடு எதற்கு? அப்படிங்கிறதுக்கு தான். இவ்வளோ ஏற்பாடு எதற்கு அப்புட்ன்னா, நான் தெரியாத்தனமா வாய் விட்டுட்டேன் சாமி. நீ தினமும் அவன போட்டு அடிக்காத. எங்கடா யுத்தத்த நிறுத்துறேன்னாய்ங்க. அவன் தினமும் அடி வாங்குறான். ரத்தம் சொட்ட சொட்ட அடி வாங்குறான் நீ பேசுனதுக்கு அப்புறம். அப்படின்னு உள்ளூர்ல போட்டு என்னைய காட்டு காட்டுன்னு காட்டுறாய்ங்கன்னு ட்ரம்ப்பு, ரஷ்யா கூட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காராட்டுக்கு. அதான் நீயே சொல்லிப்புட்ட. அப்புறம் எங்கிட்டு ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காருங்கிற அப்டின்னா, ரகசியமா பேசுறாருங்களாட்டுக்கு. அமெரிக்காவுக்கான நேட்டோ தளபதி, ரஷ்யாவோட உண்மையான நிலை என்னன்னு அந்த பக்கம் சொல்றாரு. ஒரு பக்கம் ஆயுதங்கள எல்லாம் குடுத்து ஜெலன்ஸ்கிய ஃப்ரீ பண்ற மாரி இவர்கள் கால்ல விழுகிறது தெரியாம பார்த்துக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ரஷ்யா, "நீ பெரிய ஆள்ன்னு நானே ஓப்பனா சொல்றேன்டா என் தளபதிய வச்சு." நான் சொன்னா ரொம்ப நிலைமை மோசமா போயிடும். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு, இந்த பக்கம் நேட்டோவுக்கான தளபதி அவரு சொன்னத 3 வருஷமா நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு கேட்டா, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பலமாயிருச்சுங்கிறாரு. இதத்தானே நாங்களும் சொன்னோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிக்கும்போது ரஷ்யா இருந்த பலத்த விட 100 மடங்கு அதிகரிச்சுட்டாய்ங்கடா அப்படின்ட்டாரு. ஆனா, உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிக்கும்போது இருந்த பலத்த காட்டிலும் 100 மடங்கு பின்னாடி போய் நிக்கிறோம். இந்த ஜென்மத்துல ரஷ்யாவ நம்மளால எதிர்க்க முடியாது. இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி பெரும் போடா போட்டாரு. இந்த சர்டிபிகேட் போதுமே புட்டினோட கோவத்த கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. எம்புட்டு தூரம் அமெரிக்கா மத்த நாடுகள்ட்ட வம்பு பண்ணுதோ, அம்புட்டு தூரம் ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆயி போய் தான் ஆகணும். இல்ல, இல்ல. நீ கூஜா தூக்குற ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொன்னாலும் எதார்த்தமான உண்மை இதுதான். அமெரிக்கா சரண்டர் தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கு. நேட்டோவுக்கான அமெரிக்க தளபதி சொன்னதோ முழு சாராம்சம் என்னன்னா இதான் சரண்டர் தான். நீ பலம் வாய்ந்தவன் எஜமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறையா சொல்றாய்ங்க. உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா பலமாயிருச்சு அப்படிங்கிறது அதான் உண்மையும் கூட. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பெரிய அளவுல ஆயுதத்த அப்டேட் யாருமே பண்ணல. நெனச்ச ஆயுதங்கள் அதாவது இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல மைலேஜ் எடுக்கும்னு நெனச்ச ஆயுதங்கள் பின்னாடியே தான் உலகம் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீ ஸ்மெல் பண்றதெல்லாம் கிடையாதுடா. வெவ்வேற வெர்ஷன் இருக்கு அப்படின்னு நெறைய ஆயுதங்கள் களத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப அந்த நெறைய ஆயுதங்கள ஒரு சேர அப்டேட் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. புரொடக்ஷனை பெரிய அளவு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல ரவுண்ட் த கிளாக் எந்த லொகேஷன்ல வேணாலும் புரொடக்ஷன் பண்ற அளவுக்கு எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப ட்ரெய்னிங் கேம்புகளே கிடையாது. எல்லா பேரும் ஷட் டவுன் பண்ணிட்டாய்ங்க. ஏன் 2 காரணம். ஒண்ணு யுத்தங்கள் கிடையாது அப்படிங்கிறதும், அடுத்து டெக்னாலஜி சார்ந்த அப்கிரேட் போறோம். மேன் பவர குறைக்கிறோங்கிற மாரி அந்த சென்டர்ஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டுருச்சு. இப்ப ரஷ்யா டெக்னாலஜி சார்ந்த ஆயுதங்கள் அப்டேட் ஆகுது. சென்டர்ஸும் உருவாக்கி வச்சிருக்கு. அப் டு டேட் நிக்கிறாய்ங்க. இத நாளைக்கே யுத்தம் முடிஞ்சு குளோஸ் பண்ணுவார்களான்னு கேட்டா, பண்ண மாட்டார்கள். ரெடியூஸ் பண்ணுவாங்களே ஒழிய, நெட் ஜீரோவுக்கு கொண்டு மாட்டாய்ங்க. அது எங்க ட்ரெய்னிங் சென்டர்ல மட்டும் தான். ஆனா டெக்னாலஜி அப்கிரேடு அது போக சப்ளை செயின பக்காவா உறுதிப்படுத்தி வச்சிருக்காய்ங்க. 1000 தடைகள் போட்டாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாரி, 1000 தடைகள் போட்டாலும் ஆயுத உற்பத்தி குறையவே இல்ல தம்பிங்கிற மாரி, டம்மு டம்மு டம்முன்னு களத்துக்கு வருது. ரஷ்யாவும் சொல்லிருச்சு, ஏலே ஒரு வருஷம் அவுட்புட்ட ஒரு வாரத்துல எடுக்கிறோம்டான்னு. இப்ப அமெரிக்காவும் சர்டிபிகேட் குடுத்துருச்சு. ஆமாம். ஆனா நம்ம அதுக்கு ஈக்குவலா இல்லை. நம்ம மட்டும் கிடையாது. மொத்த கூட்டணியும் இல்ல அப்படின்னு சைடு வாக்குல நேட்டோவையும் தூக்கி தள்ளி விட்டுருச்சு. நீ கால்ல விழு, நீ அசிங்கப்படு. என்னை ஏன்டா சேர்த்து செய்ற அப்படிங்கிற மாரி பிரான்ஸும், ஜெர்மனியும் நினைக்கக்கூடும். நினைக்க மட்டும் தான் முடியும். அமெரிக்கா கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பாக்கி இருக்கு? பாக்கி இருக்கு. யுத்தம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அண்ணன் அமெரிக்கா கால்ல விழுகிறான் அப்படிங்கிறது தான் இங்க எதார்த்தமான உண்மை.